தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේගේ නාමයට ගෞරව වේවා. தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த நாளை தேவன் வாய்க்க பண்ணியிருக்கிறார். දෙවියන් වහන්සේ තමන් වහන්සේගේ පුරාණ කැමැත්ත පරිදි මේ දිනේ ස්වාමින් වහන්සේ අපිට ඇති කර දී තිබෙනවා. இந்த 2 நாள் மீட்டிங்ஸ்க்காக நாம் தெரிந்து கொண்ட வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். මේ දින දෙකම මේ දින දෙකේ පැවැත්වෙන රැස්වීම උදෙසා අපි තෝරාගත්තා වූ දේව වචනය දෙවනි තෙසලෝනික පොත දෙවන පරිච්ඡේදයේ 2 Thessalonians chapter 2 verse 14. 14 වන පදය. දෙවනි තෙසලෝනික පොතේ දෙවන පරිච්ඡේදයේ 14 වන පදය. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். අපේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ තේජස ලබා ගැනීම පිණිස උන්වහන්සේ අපේ සුභාරංචිය කරනකොටගෙන නුඹලා ඊට කැඳවුසේක. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த கான்ஃபரன்ஸினுடைய தீமாக இந்த வார்த்தையை வைத்திருக்கிறோம். මේ වචනය අනුව තේමාව කරනකොටගෙන තමයි මේ දින දෙකම අපි කතා කරන්නට යන්නේ, මෙනෙහි කරන්නට යන්නේ. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ තේජස ලබා ගැනීම පිණිස. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைக்கு சொல்லும் பொழுது පේරිත්‍රු පවුල් මේ සභාවට කියන කල தம்முடைய சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷம் என்கிறார். තමාගේ සුභාරංචිය කුමනාකාර සුභාරංචිය කියා ඔපවසනු ලබනවා. எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். අපගේ සුභාරංචිය කරනකොටගෙන ඒ ගැලවීමට නුඹලාව කැඳවුසේක. ஆதி நாட்களிலும் சரி, இப்பொழுது கடைசி உலகத்தினுடைய முடிவு நாட்களிலும் இன்னொரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. පුරාණ කාලය ඔහු වේවා, අපි ලෝකාන්තිමේ සිටින මේ දවස්වල වේවා තවත් සුභාරංචියක් දේශනා කරනු ලබනවා. எல்லாரும் பொருளாதார செழிப்பை குறித்தும் அல்லது சுகத்தை குறித்ததுமான இம்மைக்குரியதான ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். එවගේ මේ ලෝකේ කාරණාවල් උදෙසා, එවගේම ලෝකේ ආශිර්වාදයන් උදෙසා අපි සුභාරංචියක් අද දේශනා වෙනවා අපි දැන සිටිනවා. ஹெல்த்தி வெல்த்தி ப்ராஸ்பரஸ் காஸ்பல் என்று சொல்லுவார்கள். සුවය සහ ධනවත් සුභාරංචිය කියා එකට ප්‍රකාශ කර පවසනු ලබනවා. பிரியமானவர்களே, அந்த காஸ்பல்னால அந்த சுவிசேஷத்தினால் நாம் மோசம் போயிடக்கூடாது. ඒ සුභාරංචිය නිසා අපි මුලා වෙන්න හොඳ නැහැ. நாம் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் உங்களை ஏன் அழைத்தார் என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை சுதந்திரிக்கும் பொருட்டாக அவர் உங்களை அழைத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේ කුමකට අපව කැඳවා තිබෙනසේක්ද? ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ තේජස ලබා ගන්නා පිණිස උන්වහන්සේ අපව කැඳවා තිබෙන බව අපි කියවනු ලබනවා. இந்த வசனத்தில் நாம் எப்படி வாசிக்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மன்னிப்பை மட்டும் அடையும் பொருட்டாக அவர் உங்களை அழைத்தார் அப்படின்னு சொல்லப்படல. මේ වචනය අපි කියවන්නේ නැහැ. මේ ආකාරයෙන් කියවන්න යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරනකොටගෙන කමාව ලබා ගන්නා පිණිස පමණක් උන්වහන්සේ නුඹලා කැඳවා තිබෙන බව අපි කියවන්නේ නැහැ. அது சுவிசேஷத்தினுடைய ஒரு புறம், ஒரு சைடு தான் அது. ඒ සුභාරංචිය එක පැත්තක් පමණයි. சுவிசேஷத்தினுடைய ஒரு புறம், ஒரு சைடு என்ன சொல்லுது அப்படின்னா forgiveness of sins, பாவ மன்னிப்பு அப்படின்னு. සුභාරංචිය එක පැත්තක්, එක දිශාවක්, එක කොටසක් පමණක් කියනවා පාපයට කමාව. இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு, உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு அந்த ஒரு சைடு கூட கிடைக்கல, பாவ மன்னிப்பு கூட கிடைக்க மாட்டேங்குது. අද ලෝකයේ සිටින බොහෝ මනුෂ්‍යයන්ට එක පැත්තක් නැතොත් පාප කමාවත් ලැබෙන්නේ නැහැ. எஸ், தேவன் நமக்கு கிருபையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததன் மூலமாய், நாம் மனம் திரும்பினதன் மூலமாய் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. එසේ අපගේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගැලවීම කරනකොටගෙන අපි මිදීම කරනකොටගෙන අපි පාප කමාව ලබා ගත්තා. දෙවියන් වහන්සේගේ නාමයට ගෞරව වේවා. அந்த சுவிசேஷத்தினுடைய ஒரு சைடு தான் அது. ඒ සුභාරංචිය එක පැත්තක් පමණයි. அந்த சுவிசேஷத்தினுடைய அடுத்த சைடு என்ன இருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை நாம் அடையணும் அப்படின்னு. සුභාරංචියේ අනිත් පැත්ත අපිට කුමක් කියනවාද, පවසනවාද කිව්වොත් යේසුස් වහන්සේගේ
තේජස අපි ලබාගත යුතුයි. அருமையானவர்களே, எது பூரணமான சுவிசேஷம்? කුමක්ද පූර්ණ වූ සුභාරංචිය? பாவ மன்னிப்பும் இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை சுதந்திரிப்பதுமே பூரண சுவிசேஷம். පාප කමාවසා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පූර්ණ වූ තේජස ලබා ගැනීමම පූර්ණ සුභාරංචි, සම්පූර්ණ සුභාරංචිය. எஸ், அதுதான் அதுதான் அதற்காகவே தேவன் நம்ம அழைத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். ඒ උදෙසාම දෙවියන් වහන්සේ අපව කැඳවූසේක කියා අපි කියවනු ලබනවා. இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல, என்ன பால் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு பாப்போம். සුදු පවුල්තුමා තවත් ස්ථානයක එතුමා පවසනු ලබනවා. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் රෝමවරුන්ට යවුවා යවුම් පත්‍රය 8 වන පරිච්ඡේදය 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். අපි 29 වන පදයේ අපි කියවනු ලබනවා. ரோமர் 8:29. රෝමවරුන්ට යවුවා යවුම් පත්‍රය 8 වන පරිච්ඡේදයේ 29 වන පදය. அதுல வாசிக்கிறோம். එහි අපි මේ ආකාරයෙන් කියවනු ලබනවා. அதுல பாதியிலிருந்து அந்த வசனத்தினுடைய பாதியிலிருந்து தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர் முன்குறித்திருக்கிறார். මෙහි අපි කියවනු ලබනවා పూర్වෙන් නියම කළ උන්වහන්සේ තමන් වහන්සේගේ පුත්‍රයාගේ ස්වරූපයට සමාන වෙන්න పూర్වෙන් උන්වහන්සේ නියම කර තිබෙනසේකයි කියා. Praise the Lord. ස්තුති වේවා. நீங்க வாசிக்கிற இந்த சிங்கள வேதமே எனக்கு புரியுது. ඔබ කියවන්නා සිංහල බයිබලය මට තේරෙනවා. Praise the Lord. ස්තුති වේවා. அந்த வசனத்தை திரும்ப நாம் வாசிப்போம். ඒ වචනේ නැවත අපි කියවමු. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர் முன்குறித்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ పూర్වෙන් නියම කළ උන්වහන්සේ කැඳවාගත්සේක උන්වහන්සේගේ පුත්‍රයාගේ ස්වරූපයට සමාන වෙන්න ඔවුන්ව දෙවියන් වහන්සේ කැඳවුසේක. 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 30 වන පදේ අපි කියවනු ලබනවා. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். උන්වහන්සේ ඒ කාවද උන්වහන්සේ పూర్වෙන් නියම කළේ ඔවුන්ව කැඳවා තිබෙනවා. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். කවුරුන් උන්වහන්සේ කැඳවා තිබෙනසේක්ද ඔවුන්ව ධර්මිෂ්ඨ කොට තිබෙනවා. எவர்களை நீதிமான்கள் ஆக்கிறாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுடைய மகிமை சுதந்திரித்துப்படிக்கு செய்கிறார். උන්වහන්සේ කවුරුන්ව උන්වහන්සේ ධර්මිෂ්ඨ කළසේක්ද ඔවුන්ව දෙවියන් වහන්සේගේ තේජසය මහිමයට පැමිණවුසේක. Praise the Lord. ආමේන්. அப்ப இந்த இடத்துல எதுக்காக தேவன் நம்மை முன்குறித்தார், எதற்காக அழைத்தார்? දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ කුමකටද අපව කැඳෙව්වේ, කුමක් උදෙසා අපව තෝරාගත්සේක්ද? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு. පුත්‍රයන්න් වහන්සේගේ ස්වරූපයට අපි සමාන වෙන පිණිස. முதல்ல ஒரு வசனம் வாசிச்சோம். අපි පළමුවෙන් වචනයක් කියවනු ලැබුවා. இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை அடையும் பொருட்டாக அவர் நம்மை அழைத்தார். අපි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ තේජස ලබා ගන්නා පිණිස උන්වහන්සේ අපව කැඳෙව්වා. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் பொழுது ரோமானிய கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ රෝමවරුන්ට යවුවා යවුම් පත්‍රය අපි කියවන කලදී රෝම පොතේ අපිට සඳහන් කරනු ලබනවා අපි උන්වහන්සේගේ පුත්‍රයන්න් වහන්සේගේ ස්වරූපයට සමාන වෙන පිණිස උන්වහන්සේ අපව කැඳවා තිබෙනසේකයි කියා. ஓகே, பேதுரு என்ன சொல்றாரு பாப்போம். පේතෘස් කුමක් කියන්නේ ඉදි කියා අපි බලන්න යනවා. அவருடைய இரண்டாவது நிருபம் ඔහුගේ දෙවෙනි යවුම් පත්‍රය තුල 2 பீட்டர் දෙවෙනි පේතෘස් පොතේ முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். පළවෙනි පරිච්ඡේදයේ අපි කියවනු ලබනවා. 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். අපි 7 වන පදයේ කියවනු ලබනවා. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சாபத்துக்கு பங்குள்ளவர்களாகவும் பொருட்டு மகா மேன்மை அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். එහි සිංහල පරිවර්තනය ඉහළ සිට පහළට වෙනස් ආකාරයකට තිබෙනවා. නමුත් එහි සම්පූර්ණත්වය මෙලෙස අපිට සඳහන් කරනු ලබනවා. එසේ කලේ තෘෂ්ණාව නිසා ලෝකයේ තිබෙන දුෂ්‍යකමෙන් නුඹලා ගැලවි ඒ පොරොන්දු කරනකොටගෙන දේව ස්වභාවයට පංගුකාරයන් වෙන පිණිසය. Praise the Lord. ஆமென். பீட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிவைன் நேச்சர், திவ்ய சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பேதுருசுமா කියන දිව්‍යම ස්වභාවයට පංගුකාරයන් වෙන පිණිස ස්වාමීන් වහන්සේ අපව කැඳවා තිබෙනසේකයි කියා. ஜான் அவர் ஒரு லாங்குவேஜ்ல சொல்வார். සුදු යොහන්තුමා තවත්
තවත් ආකාරයකින් එතුමා සඳහන් කරනු ලබනවා. eternal life, நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லுவார். ඔහු කියනවා ඔහු සඳහන් කරනවා සදාකාල ජීවනය කියා. ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நம்ம கிறிஸ்து நமக்குள்ள வந்திருக்கிறார். ඔහු කියන කල මෙලෙස ඔහු සඳහන් කරනු ලබනවා ක්‍රිස්තුස් වහන්සේ පැමිණි තිබෙන්නේ ජීවනය දෙන්නටත් එහි බහුලත්වය අපි ලබා ගන්නට පිණිසයි. පිණිසත්ය කියලා. அவர் ஒரு ஸ்டைல், அவர் ஒரு லாங்குவேஜ்ல சொல்லுவார். යාකොබ්තුමා තවත් ආකාරයකින් පැහැදිලි කරනවා. அப்ப ஜேம்ஸ் ஆகட்டும், அல்லது ஜான் ஆகட்டும், அல்லது பீட்டர் ஆகட்டும், அல்லது பால் ஆகட்டும், எல்லாரும் அவரவருடைய நிருபங்களில் என்ன சொல்கிறார்கள் என்றால், அருமையானவர்களே, திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகணும், நித்திய ஜீவனில் பரிபூர்ணம் அடையணும், அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய குமாரனுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாகணும், அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை நாம் அடையணும் அப்படின்னு. පේතුරුස් වේවා, සුදු යොහාන්තුමා වේවා, යාකොබ්තුමා වේවා, පවුල්තුමා වේවා, ඔවුන්ගේ යම් පත්‍රවලින් ඔවුන් කුමක් කියනසේක්ද? දෙවියන් වහන්සේගේ සුභාරංචි අපි පූර්ණත්වය ලබා ගත යුතුයි. අපි උන්වහන්සේගේ ස්වරූපයට පංගුකාරකයන් විය යුතුයි. උන්වහන්සේගේ තේජසය ලබා ගත යුතුයි සහ උන්වහන්සේට අපි සමහන විය යුතුයි කියා. இவைகளெல்லாம் நாம் பார்க்க கூடாதபடிக்கு பிசாசானவன் என்ன செஞ்சிருக்கான்? கண்களை குருடாக்கி இருக்கிறான். මේ සියල්ල අපි දකින්ට නොහැකි ලෙස යක්ෂයා අපව අන්ධ කර තිබෙනවා. எஸ், அந்த வசனத்தை கூட வாசிக்கிறோமே. ඒ වචනයත් අපි කියවන්ට යනවා. 2 கொரிந்தியன்ஸ் දෙවෙනි කොරින්ති පොතේ 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். අපි දෙවෙනි කොරින්ති පොතේ 4 වන පරිච්ඡේදයේදී අපි කියවනු ලබනවා. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். අපි දෙවෙනි කොරින්ති පොතේ 4 වන පරිච්ඡේදයේ 4 වන පදය අපි කියවනු ලබනවා. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி அவர்களுக்கு அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கினான். දෙවියන් වහන්සේගේ ස්වරූපය ක්‍රිස්තුස් වහන්සේගේ තේජසේ සුභාරංචිය ආලෝකය නොබැබලෙන පිණිස මේ ලෝකයේ දෙවියා ඔවුන්ගේ සිත් අන්ධ කළේය. இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு நான் உலகத்தில் உள்ள அவிசுவாசிகளை சொல்லக்கூடாது. එහි අපි නොහැදිලි කාර වූ කියා අපි කියවන කල අපි ලෝකයේ සිටින්නව නොහැදිලිවන්තයන් ගැන අපි අදහස් කරන්න හොඳ නැහැ. அப்படி மீனிங் அதுக்கு அர்த்தம் இல்லை. එහි ඒ ආකාරයෙන් ඒක අර්ථවත් වී නැහැ. இந்த நாட்களில் அநேக விசுவாசிகளுக்கு அவிசுவாசம் இருக்கு. මේ කාලවල් වලදී බෝ ඇදහිලිවන්තයන්ට මද හැදිල්ල නැත්, ඇදහිල්ලක් නැතිකම නැත, නොහැදිලිවන්තකම තිබෙනවා. விசுவாசிகளுக்குள்ளாகவே இருக்கிற அவிசுவாசிகள். ඇදහිලිවන්තයන් තුළම සිටින නොහැදිලිවන්තයන්. இப்ப நான் சொன்னதான இந்த காரியங்கள் எல்லாம் விசுவாசிக்க முடியாது அவர்களால. මේ සියල්ල මං කිව්වාව මේ සියලු කාරණාවන් ඇදහිලිවන්තයන්ට තිබෙනවා කාරණාව. பாவ மன்னிப்பு போதும், அவ்வளவுதான். අපිට පාපකමාව ඇති. இயேசு கிறிஸ்துவை போல மாறுறது, அவரை போல ஒப்பாவது, அவருடைய மகிமையை அடையறதெல்லாம் அப்படின்னா அவர்களுக்கு அவிசுவாசம். අපි යේසුස් වහන්සේ වගේ වෙනස් වෙන, යේසුස් වහන්සේගේ ස්වරූපය ලබා ගන්නවා, යේසුස් වහන්සේ වගේ පූර්ණ වෙනවා කිව්වනම් ඒක ඔවුන්ට නොහැදිලිවන්තකමක්. அப்படி யாராருக்கெல்லாம் அந்த அவிசுவாசம் இருக்கோ அவர்களுடைய மனதை பிசாசானவன் என்ன செஞ்சிருக்கான்? குருடாக்கி இருக்கிறான்னு வச்சுக்கிறோம். කවුරුන් හට මේ නොහැදිලිවන්තකම තිබෙනවද? ඔවුන්ට යක්ෂයා විසින් ඔවුන්ගේ සිත් අන්ධ කර තිබෙනවා. பிரியமானவர்களே, ප්‍රේමවන්තයනි, இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை நமக்கு பிரகாசமா இருக்கணும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ තේජස අප තුලින් බැබලෙන්න ඕනේ. ஓகே, அவருடைய மகிமை தான் என்ன? උන්වහන්සේගේ තේජස කියන්නේ කුමක්ද? ஓகே, நான் முதலாவது ஒரு காரியத்தை பார்த்தோம். අපි පළමුවෙන් අපි එක කාරණාවක් අපි මෙනෙහි කළා. என்னையும் உங்களையும் இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் எதற்காக அழைத்தார் என்றால் அவருடைய மகிமையை சுதந்திரிக்கிறதுக்கு அழைத்தார். අපි පළමුවෙන් අපි මෙනෙහි කළා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළින් අප කුමක් උදෙසා උන්වහන්සේ කැඳවුසේක්ද? උන්වහන්සේගේ තේජස, උන්වහන්සේගේ පූර්ණත්වය ලබා ගන්න පිණිස උන්වහන්සේ අපව කැඳෙව්වා. ஓகே, இரண்டாவது கேள்வி. දෙවෙනි ප්‍රශ්නය, அவருடைய மகிமை தான் என்ன? උන්වහන්සේගේ තේජසය යනු කුමක්ද? இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை அப்படிங்கிறது என்ன? යේසුස් වහන්සේගේ තේජස යනු කුමක්ද? யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்லுகிறார். යෝහන් තමගේ සුභාරංචි පොතේ ප්‍රකාශ කරනවා. இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை அப்படிங்கிறத விளக்கி காண்பிக்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ තේජස ගැන ඔහු පැහැදිලි කරනු ලබනවා. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். යොහන් තුමා විසින් යවන ලද්දා වූ සුභාරංචි පොතේ පළවන පරිච්ඡේදයේ 14 වන පදය. யோவான் 1:14. යොහන් තුමාගේ සුභාරංචි පොතේ
පළවන පරිච්ඡේදයේ 14 වන පදය. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். තවද වාක්‍යano මාංශමත් වී කරුණාවෙන්ද සත්‍යතාවෙන්ද පූර්ණව අප අතරේ වාසය කළසේක. ஜான் சொல்றார் பாருங்க, அவருடைய மகிமையை கண்டோம். යොහන් තුමා කියනවා උන්වහන්සේගේ මහිමය වැනි උන්වහන්සේගේ මහිමය දුටිමුව. அந்த மகிமை பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ඒ මහිමය පියාණන් වහන්සේගේ ඒක ජාතක පුත්‍රයන්ගේ මහිමය වැනි සමානව තිබුණා. அதாவது ஜான் என்ன சொல்றாரு, யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, යොහන් තුමා කුමක්ද කියන්නේ? நாங்க 3.5 வருஷம் அவரோட கூட இருந்தோம். අපි අවුරුදු 3මාරක් උන්වහන්සේ සමග අපි සිටියා. அவருடைய மகிமையை கண்டோம். උන්වහන්සේගේ තේජස අපි දැක්කා. அது என்ன மகிமை? මොනවාද මේ මහිමය? கிருபையினால் நிறைந்தவராய் சத்தியத்தினால் நிறைந்தவராய் இருந்தார். උන්වහන්සේ කරුණාවෙන් පූර්ණව සත්‍යතාවෙන් පූර්ණව සිටියා. full of grace, full of truth. කරුණාවෙන් පූර්ණත්වය සහ සත්‍යතාවෙන් පූර්ණත්වය. அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. ඒ පියාණන් වහන්සේගේ ඒකජාතක පුත්‍රයාණන් වහන්සේගේ මහිමයට සමානව තිබුණා. அது என்ன? கிருபையினால் நிறைந்தவர், சத்தியத்தினால் நிறைந்த மகிமை. මොනවාද? කරුණාවෙන් පූර්ණ වූ මහිමය, සත්‍යතාවෙන් පූර්ණ වූ මහිමය. ஓகே, ஒன்றொன்றா சொல்லுவோம். අපි එකිනෙක අපි කියන්ට යනවා. இயேசுவை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, යේසුස් වහන්සේ කුමක් කළාද? என்ன கவனிக்கிறீங்களா? මාව අවධානය කරන්න. தூன்னு துப்புனாங்க. උන්වහන්සේට මේ ආකාරයෙන් කෙල ගැසනු ලැබුවා. அவர் காரி துப்புனாங்க. උන්වහන්සේ වෙතට කෙල ගැසනු ලැබුවා. உமிழ்நீருக்கும் அவமானத்துக்கு தன்னுடைய முகத்தை அவர் மறைக்கல. උන්වහන්සේ නින්දාවටත් අපහාසටත් උන්වහන්සේගේ මූණ සංගවා ගත්තේ නැහැ. முகத்தை தொடச்சிக்கிட்டார். උන්වහන්සේ මූණ පිසදමා ගත්තා. தன்னுடைய முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினார். උන්වහන්සේගේ මුහුණ උන්වහන්සේ රළු කරගත්තා. அவர் வையப்பட்டார். උන්වහන්සේ දුක් විඳා. வையப்படல, திரும்ப பதில் வையல. උන්වහන්සේ නැවත ප්‍රතිචාර දැක්වුවා. அவரை பிசாசு பிடிச்சோன்னு சொன்னாங்க. උන්වහන්සේ යක්ෂාකාර මිනිසෙක් කියලා කිව්වා. பெயல்சபூல் அப்படின்னாங்க. බෙල්සබූල් කියලා කිව්වා. பெருந்திண்டி அப்படின்னு சொன்னாங்க. ගොඩාක් ආහාර කන කෙනෙක් නැතොත් බඩජාරි කෙනෙක් කියලා කිව්වා. குடியன் அப்படின்னு சொன்னாங்க. බේබද්දෙක් කියලා කිව්වා. பாவிகளுக்கு சிநேகிதன் அப்படின்னு சொன்னாங்க. පෞකාරයන්ගේ මිත්‍රයා කියලා කිව්වා. வஞ்சிக்கிறவன் அப்படின்னு சொன்னாங்க. වංචාකාරයා කියලා කිව්වා. சமாரியன் அப்படின்னு சொன்னாங்க. සමාරියා වරයා කියලා කිව්වා. மரியாளின் குமாரன் அப்படின்னு சொன்னாங்க. මරියාගේ පුත්‍රයා කියලා කිව්වා. அப்பெல்லாம் என்ன செஞ்சார்? උන්වහන්සේ පිටදී කුමක්ද කළේ? பிதாவே, இவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள், இவர்களை மன்னி. පියාණනි, මොවුන් නොදැනුවත්ව කතා කරනවා, මොවුන්ට කමා කළ මැන. ஜான் இதை பார்த்திருக்கிறார். ஜான் அவருடைய அப்போஸ்தலரை எல்லாம் பார்த்திருக்காங்க. මේ ජෝන් බලා සිටියා නේ, මේ යොහන් තුමා බලා සිටියා, අපොස්තලවරු බලා සිටියා. மன்னிக்கிற மகிமை, කමා කිරීමේ මහිමය. அவமானமும் உமிழ்நீருக்கும் தன்னுடைய முகத்தை மறைக்காதபடிக்கு அந்த ஷேம், அவமானத்தை சகித்த அந்த மகிமையை நாங்கள் அவரிடத்தில் பார்த்தோம். අපහස නින්දාව දරාගත්තාව මහිමය අපි දැක්කා. குஷ்டரோகிய தொட்டார்ல, அந்த மகிமையை நாங்க பார்த்தோம். කුෂ්ඨ රෝගීන්ම ස්පර්ශ කළා, ඒ මහිමය අපි දැක්කා. நம்ம ஈஸியா பேசிட்டு போயிடுறோம். අපි සරලව කතා කරලා යන්න පුළුවන්. குஷ்டரோகிய தொட்டார் நம்ம ஈஸியா படிச்சுட்டு போயிடுறோம். අපි සරලව කුෂ්ඨ රෝගියව ස්පර්ශ කළා කියලා අපි කියවලා යන්න පුළුවන්. ஆனால் නමුත් யாராவது சிலருக்கு நம்ம அப்படி கை கொடுக்கும் பொழுது, කවුරු හරි අපට අතට අත දෙන කල, அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம கை கொடுக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஃப்ளஷ் நமக்குள்ள எழும்புது. අපි තුළ එවැනි අයට අපි ආචාර කරන කල යම් ආකාරයේ බීතියක් අපි තුළ ඇති වෙනවා. இவங்களுக்கு கை கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? මොවුන්ට අත දෙන්න පුළුවන්ද, යුතුයද නොයුතුයද කියන ප්‍රශ්නාර්ථය අපි තුළ මැවෙනවා, ඇති වෙනවා. அப்படியே நாம் மீறி கை கொடுத்திருந்தாலும் உடனடியே போய் கையை என்ன செய்யறோம், வாஷ் பண்றோம். අපි අත දුන්නන් අපි ගිහිල්ලා ඒ විගස ගිහිල්ලා අපි අත සෝදා ගන්නවා. ஜீசஸ் அவருடைய ஹைட் எங்க இருக்கு பாருங்க. යේසුස් වහන්සේගේ උසස්කම දෙස බලන්ට குஷ்டரோகி அவர் தொட்டார். කුෂ්ඨ රෝගියව උන්වහන්සේ ස්පර්ශ කළා. அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். උන්වහන්සේගේ මහිමය අපි දැක්කා. கையும் மெய்யுமாய் பிடிபட்டதான ஒரு விபச்சார ஸ்திரியை அவர் நியாயம் தீர்க்காதவராய்
அவரை அனுப்பிச்சு விட்டார். අතට අසූනාභාව වෛශ්‍යාකමේ කාන්තාවක්ව උන්වහන්සේ වෙතට හසුවන නමුත් උන්වහන්සේ කමා කරලා යව්වා. நியாயம் தீர்க்கல. උන්වහන්සේ විනිශ්චය කළේ නෑ. அவர் இனி பாவம் செய்யாத போன்னு சொன்னார். මින් මතුව පව් නොකරව කියලා උන්වහන්සේ කිව්වා. அவருடைய மகிமை நாங்கள் கண்டோம். උන්වහන්සේගේ මහිමය අපි දැක්කා. சமாரியா ஸ்திரீ සමාරිය ස්ත්‍රිය 5 புருஷனை டைவர்ஸ் பண்ணி 6வது லிவிங் டுகெதரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். ස්වාමි පුරුෂයන් 5 දෙනෙක්ව දික්කසාද වෙලා 6 වෙන පුරුෂයා සමග එකට ජීවත් වෙනවා. அவரோடு கூட மணிக்கணக்கா உட்கார்ந்து அவளை பேசி ரட்சிப்புகளை நடத்தி அந்த கிராமத்துக்கே 2 நாள் தங்கியிருந்தார். ඇය සමග කතා කරමින් පැය ගාණක් කතා කරමින් ඇයව ගැලවීම තුළට මඟ පෙන්වමින් ඒ මුළු ගම්මානයටම ඇයව ගැලව ආදර්ශයක් සාක්ෂියක් ලෙස උන්වහන්සේ අයව නතර කළා. அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். උන්වහන්සේගේ මහිමය අපි දුටිමු. சீஷர்களாகி எங்களுடைய கால்கள் எல்லாம் இயேசு கழுவினார். அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். ගෝලයන්ගේ පාද උන්වහන්සේ සේදුවා. උන්වහන්සේගේ මහිමය අපි දැක්කා. எல்லாரும் பாவிகள், விபச்சாரக்காரர்கள், வேசி மார்க்கத்தார், கல்லர்கள், ஆயக்காரர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் இயேசு அவர்களோட சிநேகிதராக இருந்தார். යේසුස් වහන්සේ සුංගම් අය කරන්නන් එවැගේම සොරුන් වංචාකාරයන් මේ සියල්ල පෞකාරයන් එක්ක යේසුස් වහන්සේ මිත්‍රව සිටියා. නමුත් අනෙක් සියල්ලන් ඔවුන්ව ප්‍රතික්ෂේප කළා. அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். උන්වහන්සේගේ මහිමය අපි දුටිමු. கிருபையினால் நிறைந்திருந்தார். උන්වහන්සේ කරුණාවෙන් පූර්ණව සිටියා. மன்னிப்பினால் நிறைந்திருந்தார். කමාවෙන් පූර්ණව සිටියා. தன்னை காட்டி கொடுத்த துரோகியினுடைய யூதாஸுக்கும் கால கழுவினார். තමාව පාවා දුන්නාව යූදස්ගේ පාදයේ පාද උන්වහන්සේ සේදුවා. காட்டி கொடுத்ததான இந்த துரோகியை பார்க்கும் பொழுது நன்றி கெட்ட துரோகி அப்படின்னு அவர் சொல்லல. උන්වහන්සේ ඒ පාවා දුන්නාව ඒ මනුෂ්‍ය දෙස බලමින් කළගුණ සලකන්නේ නැති ද්‍රෝහය කියලා උන්වහන්සේ ප්‍රකාශ කළේ නෑ. மை ஃப்ரெண்ட், என் சிநேகிதனே அப்படின்னு. මාගේ මිත්‍රයා කියලා උන්වහන්සේ ආමන්ත්‍රණය කළේ. பிரைஸ் தி லார்ட். ස්තුති වේවා. 3 வருஷம் கூட இருந்து தன்னை 30 வெள்ளிக்காசுగా காட்டி கொடுத்த துரோகியை மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்ன அந்த மகிமையை நாங்கள் பார்த்தோம். අවුරුදු 3මාරක් එක්වස උන්වහන්සේ සමග සිට ඉඳගෙන රිදීකාසි 30කට තමන් වහන්සේව පාවා දුන්නාව ඒ මනුෂ්‍ය දෙස බලමින් උන්වහන්සේ ආමන්ත්‍රණය කළේ මාගේ මිත්‍රය. அருமையானவர்களே, 4 காஸ்பல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை நாம் அதிகமா ஸ்டடி பண்ணணும். අපි සුභාරංචි පොත් 4ෙම අධික ලෙස ස්වාමින් වහන්සේගේ මහිමය අපි ඉගෙන ගන්න ඕනේ. நான் எப்பெல்லாம் ஐ என்கரேஜ் யூ ஆல், உங்களை எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துறேன். මම ඔබලා සියලු දෙනාම මම ධෛර්යමත් කරනවා. பைபிள்ல 4 காஸ்பல் இருக்கு. බයිබලයේ සුභාරංචි පොත් 4ක් තිබෙනවා. எல்லாம் few pages தான் எல்லாம். පිටු කිහිපයක් පමණයි තිබෙන්නේ. அந்த 4 சுவிசேஷத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை நமக்கு ஆவியானவர் கண்களை திறந்து நம்ம பார்க்க உதவி செய்யணும். ඒ සුභාරංචි පොත් 4 තුල යේසුස් වහන්සේගේ මහිමය සුද්ධාත්මයන් වහන්සේ කරන කොටගෙන අපගේ ඇස් වලින් මහිමාන්විතව දකින්න හැකිය. அவருடைய தாழ்மையின் மகிமை, උන්වහන්සේගේ යටාත්කමේ මහිමය, அவருடைய அன்பின் மகிமை, උන්වහන්සේගේ ප්‍රේමයේ මහිමය, அவருடைய இரக்கத்தின் மகிமை, උන්වහන්සේගේ දයාවේ මහිමය. ஓகே, சத்தியத்தினால நிறைந்தவராய் இருந்தார். උන්වහන්සේ සත්‍යතාවෙන් පූර්ණව සිටියා. ஸ்ட்ராங்கா இருந்தார். උන්වහන්සේ ඊ타ත්ම නිර්භීතව සිටියා. தேவாலயத்தில் மணி சேஞ்சஸ், காசுக்காரர்களை தேவனுடைய ஆலயத்தில் பணம் சம்பாதிக்கிறவர்களை எல்லாம் இயேசு சும்மா பார்த்துக்கலாம் இல்ல. යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ මාලිගාවේ ව්‍යාපාර කරන අයව දෙස බලමින් උන්වහන්සේ නිශ්චලව සිටියේ නැහැ. இதை வியாபார கூடமாக்கிட்டீங்க, இதை கல்லர் குகையாக்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாட்டை உண்டு பண்ணினார் வாசிக்கிறோம். අපේ දේව වචනේ කියවනු ලබන මේක සොරුන්ගේ ගයක් කරනු ලැබුවා කියලා උන්වහන්සේ කසපහර වලින් පහර දුන් ආකාරය අපි කියවනු ලබනවා. தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சபையில் ஆண்டவருடைய பெயரால் மணி ஸ்விண்ட்லர்ஸ், பணம் பறிக்கிறவர்கள். අපි දකින දෙවියන් වහන්සේගේ මාලිගාවේ දෙවියන් වහන්සේගේ නාමය කරනකොටගෙන මුදල් වංචාකාරයෙන් නැතොත් මුදල් උපදවන අයව, මුදල් උපයා ගන්නව අයව අපි දෙවියන් වහන්සේගේ මාලිගාවේ අපි දකිනවා. அவர்கள் பணம் சம்பாதிக்கணும்னா மார்க்கெட்டுக்கு போகணும். ඔවුන් මුදල් හම්බ කරන්න ඕන නම් ඔවුන් යා යුත්තේ පොලකට.
மார்க்கெட்ல வேணும்னா லாபம் வைக்கலாம். ඒ වෙළඳ පොල්වල ලාභයක් අපි තබා ගන්නට පුළුවන්. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் லாபம் பார்க்க கூடாது. නමුත් දෙවියන් වහන්සේගේ මාලිගාවේ ලාභයක් බලන්ට හොඳ නැහැ. தேவனுடைய வீட்டில் ஆதாயம் அட்வான்டேஜ் என்ன கிடைக்கும்னு தேட கூடாது. දෙවියන් වහන්සේගේ මාලිගාවේ අපිට යම් කුමන දෙයක් අපිට ලැබෙයිද කියලා අපි අරමුණෙන් අපි ඉන්න හොඳ නැහැ. அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்தார். එවැනි අයට යේසුස් වහන්සේ කසගත්තා. சத்தியத்தினால் நிறைந்தவராய் இருந்தார். උන්වහන්සේ සත්‍යතාවෙන් පූර්ණව සිටියා. பரிசேயருடைய பாரம்பரியத்தை கடிந்து கொண்டார். උන්වහන්සේ පරිසවරුන්ගේ ඒ සංස්කෘතිය උන්වහන්සේ හෙලා දැක්කා. மாய்மாலத்தை அவர் கடிந்து கொண்டார். ඔවුන්ගේ මායාව උන්වහන්සේ තරවට කරනු ලැබුවා. உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அது பிடுங்கி போடலாம்னு சொன்னார். උන්වහන්සේ ඔවුන්ගේ නුඹගේ ඇස් නුඹට බාධාවක් තිබෙනවා නම් නුඹ ගලවා දමන්න කියලා උන්වහන්සේ පැවසුවා. ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு நோக்குவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் நீ எங்க போலாம் அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு போலாம். நீனு ස්ත්‍රියක් දෙස නුඹ රාගයෙන් බලලා නුඹ පව් කරනවට වඩා පාපයට හසු වෙනවට වැඩිය හොඳයි නුඹ එක ඇසක් සමග සදාකාල ජීවනයට ඇතුල් වෙන්න පුළුවන්. பாவம் செய்யறதை விட அந்த கண்ணை பிடுங்கி போடலாம். පව් කරනවට වඩා ඇස් දෙක උගුලලා දාන්න පුළුවන්. பாவம் செய்யறதை விட இந்த கையை வெட்டி போடலாம்னு சொன்னார். පව් කරනවට වඩා මේ අත කපා දමන්න පුළුවන් කියලා උන්වහන්සේ Praise the Lord. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருந்த அந்த மகிமையினால் கண்டோம் அப்படின்றார். කරුණාවෙන්ද සත්‍යතාවෙන් පූර්ණව සිටියාව ඒ මහිමය අපි දැක්කා. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දෙවදරුවනි, அந்த அவருடைய மகிமையை நாம் அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினால் நம்மை அவர் அழைத்தார். උන්වහන්සේගේ මහේ තේජස ලබා ගන්නා පිණිස මේ සුභාරංචි කරනකොටගෙන උන්වහන්සේ අපව කැඳවා තිබෙනසේක. ஓகே, நாம் இந்த மகிமையை எப்படி நாம் சுதந்திரிப்பது? මේ මහිමය කොහොමද අපි භුක්ති විඳින්නේ? தேர்ட் கொஸ்டின். තෙවැනි ප්‍රශ්නය. எதற்காக அழைத்தார்? அவருடைய மகிமையை அடையும்படிக்கு அழைத்தார். කුමක් උදෙසා අප උන්වහන්සේ කැඳවුසේක්ද? උන්වහන්සේගේ මහිමය ලබා ගන්නා පිණිස උන්වහන්සේ අපව அவருடைய කැඳවුවා. மகிமை என்பது என்ன? උන්වහන්සේගේ තේජස කියන්නේ කුමක්ද? full of grace, full of truth. පූර්ණ වූ කරුණාව, පූර්ණ වූ සත්‍යතාවය. இதை எப்படி நான் சுதந்திரிக்கிறது? இப்ப මේ කොහොමද මම හිමි කරගන්නේ? ரெண்டு சத்தியங்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். සත්‍යතාවය දෙකක් මම ඔබට කියන්න බලාපොරොත්තු இயேசு වෙනවා. கிறிஸ்துனுடைய மகிமையை நாம் எப்படி, how can we attain, how can we gain this glory? අපි යේසුස් වහන්සේගේ මහිමය අපි ලබා ගන්නේ කොහොමද? අපි උන්වහන්සේගේ මහිමය තුළට ප්‍රවේශ වෙන්නේ කොහොමද? நம்பர் 1, පළවෙනි කාරණාව. முதல் காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். පළවෙනි කාරණාව මම ඔබට කියන්න කැමැතියි. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். දෙවෙනි කොරින්තිය යවුම් පත්‍රයේ 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் තුන්වන පරිච්ඡේදයේ புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியத்தை குறித்து பவுல் 2 கொரிந்தியரில் சொல்கிறார். අලුත් ගිවිසුමේ සේවය ගැන පාවුල්තුමා කොරින්තිවරුන්ට සඳහන් කරනු ලබනවා. ஓகே, அந்த 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புது உடன்படிக்கையினுடைய மேன்மை என்ன அப்படிங்கறது சொல்றார். පරණ ගිවිසුමේ තිබෙනව ඒ පරණ ගිවිසුමට වඩා අලුත් ගිවිසුමේ තිබෙනව ගිවිසුම තිබෙනව තේජස කුමක්ද කියලා එතුමා සඳහන් කරනු ලබනවා. அதுல முக்கியமாய் 18ஆம் வசனத்தில் இப்படி நான் வாசிக்கிறோம். අපි 18 වන පදයේ තුල මේ ආකාරයෙන් අපි කියවනු ලබනවා. The primary ministry of the Holy Spirit எங்க இருக்குன்னா 18ஆம் வசனத்துல இருக்கு. ඒ සුද්ධාත්මයන් වහන්සේගේ පළමුවන නැතෝ අත්තිකාරමක් ඇති සේවය කොහෙද තිබෙන්නේ කිව්වොත් මේ 18 වන පදයේ තුලයි තිබෙන්නේ. அருமையானவர்களே, ஹோலி ஸ்பிரிட்னுடைய மினிஸ்ட்ரி பெரிய மினிஸ்ட்ரி. ஹோலி ஸ்பிரிட்னுடைய மினிஸ்ட்ரி සුද්ධාත්මයන් වහන්සේගේ සේවය ඊ타ත්ම ලොකු විශාල සේවයක්. இன்னைக்கு நிறைய அதுல குழப்பங்கள் உள்ளன. ඒ සේවයට ඒ තුල ගොඩාක් අද ප්‍රශ්න තිබෙනවා. ஓகே, அந்த ஹோலி ஸ்பிரிட்னுடைய மினிஸ்ட்ரியில பிரதானமாய் the most primary ministry of the Holy Spirit எப்படின்னா verse 18ல வாசிக்கிறோம். මේ සුද්ධාත්මයන් වහන්සේගේ සේවයේ තිබෙනව හරය මේ 18 වන පදයේ තුල අපි කියවනු ලබනවා. என்ன வாசிக்கிறோம்? අපි කුමක්ද කියවන්නේ? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாய், முதல்ல வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் அப்படின்னு வாசிக்கிறோம். ස්වාමින් වහන්සේගේ තේජස කැඩපතකින් මෙන් දක්වමින් ආත්මයන් වහන්සේ වෙන ස්වාමින් වහන්සේ කෙරෙන් තේජසින් තේජසට එම ස්වරූපයට වෙනස් කරනු ලබමුව.
இந்த வெர்ஸ்ல මේ වචනය තුළ பரிசுத்த ஆவியானவருடைய ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. සුද්ධාත්මයන් වහන්සේගේ කාරණා දෙකක් සඳහන් වී තිබෙනවා. இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையும் காண்பிக்கிறார். යේසුස් වහන්සේගේ තේජස පෙන්වනු ලබනවා. ஒன்று, එකක් காண்பிக்கிறது மட்டும் இல்ல, පෙන්වන පමණක් නොව அந்த மகிமைக்கு ஒப்பாகவே நம்மையும் மகிமை மேல் மகிமை அடைந்து நம்மள டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்மளை மறுரூபப்படுத்துகிறார். ඒ තේජසට සමානව සුද්ධාත්මයන් වහන්සේ අපව විනාශ කරමින් අපව අන්‍යාකාරයෙන් උන්වහන්සේගේ තේජසට අපව පමුණුවනු ලබනවා. 18 பார்க்கிறீங்களா மறுபடியும்? ඒ 18 වන පදයේ දෙස ඔබ නැවත අවධානය කරන්න. அந்த வேர்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபை ஆக்கி சொல்றேன். ඒ 18 වන පදයේ සරලව මම ඔබට පැහැදිලි කරන්නම්. கர்த்தருடைய மகிமையை கண்டு, ස්වාමීන් වහන්සේගේ තේජස දැක, அடுத்தது மகிமை, அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்துவது. එම තේජසින් තේජසට එම ස්වරූපයට විනාශ කරනු ලැබීම யாருடைய வேலை? කාගේ වැඩක්ද? ஹோலி ஸ்பிரிட்னுடைய வேலை. සුද්ධාත්මයන් වහන්සේගේ இதை பால் சொன்னார். කාර්යය. මේක පවුල්තුමා කියනු ලබනවා. இது ஜீசஸ் பூமியில இருந்த நாட்களே இதை சொன்னார். මේ යේසුස් වහන්සේ පොළොවේ සිටින කලදීම මේ උන්වහන්සේ ප්‍රකාශ කරනු ලැබුවා. ஜான் காஸ்பல் 16ல யோவான் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். යොහන් සුභාරංචි පොතේ 16 වන පදේ පරිච්ඡේදය අපි කියවනු ලබනවා. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். යොහන් සුභාරංචි පොතේ 16 වන පරිච්ඡේදය 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 13 වන පදේ සිට අපි කියවනු ලබනවා. யோவான் 16:13. යොහන් සුභාරංචි පොතේ 16 වන පරිච්ඡේදයේ 13 වන පදය. சத்திய ஆவியானவர் வரும் பொழுது සත්‍යතාවේ ආත්මයන් වහන්සේ නුඹලා කෙරේ පැමිණෙන කල உங்களை சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். නුඹලාව සියලු සත්‍යතාවෙන් මඟ පෙන්වනසේක. verse 14 14ஆம் வசனம் 14 වන පදේ සඳහන් කරනවා. என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். මා උගන්වපු දෙයින් මාගෙන් නුඹලාට උන්වහන්සේ මතක් කර දෙන්නට යනවා. என்னை மகிமைப்படுத்துவார். මාව ගෞරවයට පමුණුවන්නට යනවා. அப்ப verse 13 14ல நம்ம என்ன வாசிக்கிறோம்? අපි 14 වන පදේ තුල කුමන ආකාරයෙන් කියවනු ලබනවද? ஜீசஸ் பூமியில இருந்த நாட்களே பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லிட்டு போயிட்டார். යේසුස් වහන්සේ මේ ලෝකේ සිටින කලම උන්වහන්සේ සුද්ධාත්මයන් වහන්සේ ගැන කිව්වා. ஓகே, நான் போறேன், මම යනවා, நான் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். මම සුද්ධාත්මයන් වහන්සේව නුඹලා වෙතට යවනු ලබනවා. அவர் சத்திய ஆவியானவர் උන්වහන්සේ සත්‍යතාවේ ආත්මයන් වහන්සේ உங்களுக்குள் வருவார். ඔබලා තුළට පැමිණෙනසේක. அவர் උන්වහන්සේ என்னுடைய மகிமையை எடுத்து உங்களுக்கு காண்பிப்பார். මාගේ තේජස නැතොත් මාගෙන් රැගෙන නුඹලාට මතක් කර දෙනවා. ஒவ்வொரு நாம் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர், வெயிட், திஸ் இஸ் த glory of Jesus அப்படி காண்பார். අපි පරීක්ෂාවට ලක්වන හැම අවස්ථාවකදීම අපි තුළ වැඩ වාසය කරනා වූ සුද්ධාත්මයන් වහන්සේ නවතින්න මේ මාගේ තේජස කියලා උන්වහන්සේගේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ තේජස අපට උන්වහන්සේ මතක් කර දෙන්න යනවා. Praise the Lord. ආමෙන්. ஓகே, நம்பர் 1, පළවෙනි කාරණාව, அந்த மகிமையை நாம் எப்படி சுதந்திரிக்க முடியும்? ඒ මහිමය අපි කොහොමද භුක්ති විඳින්න පුළුවන්? by the power of the Holy Spirit. සුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය කරනකොටගෙන இயேசுவுடைய மகிமையை காண்பிப்பார். இயேசுவுடைய மகிமைக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுவார். යේසුස් වහන්සේගේ මහිමය අපට පෙන්වයි. යේසුස් වහන්සේගේ මහිමයට අපව වෙනස් කරනු ලබයි. ஓகே, one more thing. තවත් කාරණාවක්. இது ரெண்டு we cannot separate. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பிரிக்கவே முடியாது. මේ දෙකම එකිනෙක ඔබට වෙන් කරන්නට බෑ. பால் அடுத்த அதிகாரத்திலே சொல்றாரு பாருங்க. පවුල්තුමා ඊළඟ පරිච්ඡේදය තුල සඳහන් කරනු ලබනවා. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். දෙවෙනි කොරින්ති පොතේ 4 වන පරිච්ඡේදය. நாம் நிறுத்தி நிதானமாய் 10 11 12 வாசிப்போம். අපි ඊ타මත්ම පැහැදිලිමත්ව සෙමින් අපි 10 11 12 වන පදය අපි කියවන්නට යනවා. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா 10 11 12ல ඒ 10 11 12 වන පදවල සඳහන් වී තිබෙන්නේ, நான் நினைக்கிறேன் මම සිතනවා அநேக கிறிஸ்தவர்களுக்கு 10 11 12 தெரியாது. 10 11 12 වන පදය බොහෝ කිතුණුවන් දන්නේ නැහැ. இதை விளங்கிக் கொள்கிறவர்கள் சொற்பமானவர்கள். මේ පැහැදිලி කරගන්න අය තාමත්ම ස්වල්ප දෙනෙක් පමණයි. நான் வாசிக்கிறேன். මම කියවන්නම්. கர்த்தராகிய இயேசுவினுடைய அந்த ஜீவன் அப்படியே நான் பர்சனலைஸ் பண்ணி கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன் என் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் என் சரீரத்தில் சுமந்து திரிகிறேன் அப்படின்னு எனக்கே நான் வாசிக்கிறேன். මටම මේ ආකාරයෙන් කියවනු ලබනවා.
යේසුස් වහන්සේගේ ජීවත්වීම අපේ ශරීරයේ ප්‍රකාශ වන පිණිස අපි යේසුස් වහන්සේගේ මරණු ලැබීම අපේ ශරීරයේ නිතරම දරාගෙන යමුව. அந்த வருஷம் கவனிக்கிறீங்களா? මේ පදය දෙස ඔබගේ අවධානය යොමු කරන්න. நான் ரொம்ப நிறுத்தி நிதானமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். මම ඔබට ඉතාමත් පැහැදිලිමත්ව සෙමෙන් ඔබට පැහැදිලි කරනු ලබනවා. ஆவியானவர் திருவுளம் பட்டுகிறதை காதுள்ளவர்களாயிருந்து விசுவாசத்தோடு கவனிப்போம். අපේ සුද්ධාත්මයන් වහන්සේ කියන දේ අපේ අවදිව සිට කන් ඇත්තෝව සිට ඉතාමත්ම අවධානයෙන් අපි ඒ ගැන සලකා බලමු. அந்த 10வது வசனம் 10 இன்னும் கொஞ்சம் சற்று paraphrase பண்ணி நான் வாசிக்கிறேன். මේ 10 වන පදය නැවතත් මම ඔබට ඉතාමත්ම පැහැදිලි ආකාරයෙන් මම ඔබට කියවනු ලබන්න. என்ன கவனிக்கிறீங்களா? என்ன கவனிங்க. මාව අවධානය කරන්න. கர்த்தராகிய இயேசுவின் ஜீவன் என் கண்களில் விளங்கும்படி அப்படின்னு வாசிக்கிறோம். අපි ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ජීවත්වීම මාගේ ඇස්වලට පෙනෙන ලෙස කියලා අපි කියවනු ලබනවා. இயேசுவினுடைய ஜீவன் என் கண்களில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை என் சரீரத்தில் சுமந்து திரிகிறேன். යේසුස් වහන්සේගේ ජීවනය මාගේ ඇස්වලින් පෙනෙන පිණිස යේසුස් වහන්සේගේ මරණය මාගේ ශරීරයේ දරාගෙන සිටිමු. அது என்ன இயேசுவினுடைய ஜீவன் என் கண்களில் விளங்குறது? මොනවාද යේසුස් වහන්සේගේ ජීවනය මාගේ ඇස්වලට පෙනෙන්නේ? நான் திருமணமானவன். මා විවාහ වුණු කෙනෙක්. என்னுடைய மனைவி அல்லாதபடிக்கு මාගේ භාර්යාව මිස இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு ஸ்திரீயின் மேலும் கண் போடாதபடிக்கு இயேசுனுடைய பரிசுத்த மகிமை இந்த கண்களை வச்சிருக்கிறது. මාගේ භාර්යාව මිසක් වෙනත් ස්ත්‍රියක් දෙස මාගේ බැල්ම නැතොත් මාගේ තෘෂ්ණාවේ බැල්ම නොසිදුවන පිණිස ක්‍රිස්තුස් වහන්සේගේ මහිමය මාගේ ඇස්වලින් තබාගෙන සිටීම. கண்களில் பரிசுத்த மகிமை, ඇස්වල ශුද්ධ වූ මහිමය. இந்தியாவே ஒரு தேவனுடைய மனுஷன், දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක් சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தேவதாசர் இருந்தார். සාදු සුන්දර් සිං කියන දෙවදාසයෙක් සිටියා. மேன் ஆஃப் காட், தேவ மனுஷன். ඔව් දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක්. அந்த அவரை குறித்ததான ஒரு சாட்சியை நான் என்னுடைய வாலிப நாட்களில் நான் அவரை குறித்து நான் கேட்டேன். මාගේ තරුණ වයසේදී ඔහු ගැන සාක්ෂියක් මට අසන්නට ලැබුණා. அவருடைய கண்களில் உள்ளதான பியூரிட்டி, ඔහුගේ ඇස්වල තිබෙන්නාව, එතුමාගේ ඇස්වල තිබෙන්නාව ශුද්ධකම, அவர் கண்களில் உள்ள பரிசுத்தம். ඔහුගේ ඇස්වල තිබෙන්නාව ශුද්ධකම. பிரைஸ் தி லார்ட். ප්‍රශංසා වේවා. இதெல்லாம் நம்ம இந்த காரியத்தெல்லாம் இச்சிக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய கண்களில் எவ்வளவு ஒரு பரிசுத்தம் இருந்தது. යේසුස් වහන්සේගේ ඇස්වල කොතරම් ශුද්ධකමක් තිබුණාද? இந்த பூமியிலே මේ පොළොවේ அது இப்படிப்பட்டதான வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் மத்தியில் இருக்கிறது. மத்தியில் මේ බටහිර සංස්කෘතිය මැද අපි ඔබ ජීවත් වෙනවා. எல்லாம் ஃபுல் கவரிங் இல்லாதபடிக்கு இருக்கக்கூடியதான இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியின் மத்தியில் මේ බටහිර ජාතීන් අතරේ ඔබ ජීවත් වෙනු ලබනවා. எவ்வளவாய் நம்மளுடைய கண்களுடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்றது. අපේ ඇස්වල ශුද්ධකම කොතරම් අපි ආරක්ෂා කළ යුතුද? இயேசுனுடைய ஜீவன் இந்த நாவில் விளங்கும்படி යේසුස් වහන්සේගේ ජීවනය මේ දිවෙහි ඇතිවන පිණිස, முழு சரீரத்திலும், මේ සම්පූර්ණ ශරීරය තුළම அப்படிதான் வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்தில். ඒ ආකාරයෙන් අපි 10 වන පදේ අපි කියවනු ලබන්නේ. கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவன் என் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் நான் சரீரத்தில் சுமந்து திரிகிறேன். යේසුස් වහන්සේගේ ජීවත්වීම අපේ ශරීරයේ ප්‍රකාශ වන පිණිස යේසුස් වහන්සේගේ මරණු ලැබීම අපේ ශරීරයේ නිතරම දරාගෙන සිටිමු. எப்படி எனில், verse 11, எப்படி எனில் 11 වන පදේ කියනවා කොහොමද? சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவின் ஜீவன் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். මෙසේ අප තුළ තිබෙන මරණයද නුඹලා තුළ ජීවනයද සමාවෙන්න. අපේ මරණය මක්නිසාද අපේ මරණය වූ මාංශයෙන් යේසුස් වහන්සේගේ ජීවනයත් ප්‍රකාශ වන පිණිස ජීවත් වන්නාව අපි යේසුස් වහන්සේ උදෙසා නිතරම මරණයට පාවා දෙනු ලබමුව. verse 10லையும் 11லையும் நாம இயேசுவின் மரணம், டையிங் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு நான் வாசிக்கிறோம். අපි 10 වන සහ 11 වන පදව තුළ අපි කියවනු ලබන යේසුස් වහන්සේගේ මරණය
කියන වචනේ. அது என்ன இயேசுவின் மரணம்? මොනවාද යේසුස් වහන්සේගේ මරණය? மேக்சிமம் கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன தெரியும் அப்படின்னா கல்வாரி மரணம் தெரியும். අපේ කිතුනුවන්ට කුමක්ද දන්නේ කිව්වොත් ඔවුන් දන්නේ කල්වාරි මරණය. கடைசியாய் அவருடைய வாழ்நாள் அவர் மரித்த அந்த கல்வாரி மரணத்தை அறிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. යේසුස් වහන්සේගේ කල්වාරි මරණය දන්නාවව හැඳිනගත්තව බොහෝ අය සිටිනවා. ஆனா பால் என்ன சொல்றாருன்னா இயேசுவின் மரணத்தை அனுதினமும் எங்களுடைய சரீரத்தில் நாங்கள் சுமந்து திரிகிறோம். නමුත් පවුල්තුමා කුමක්ද කියන්නේ කිව්වොත් යේසුස් වහන්සේගේ මරණය සෑමදිනම අපේ ශරීරය තුල අපි දරාගෙන සිටිමු. bearing his dying daily. இயேசுவின் மரணத்தை அனுதினமும் நம்முடைய சரீரத்தில் சுமக்கிறது. අපි යේසුස් වහන්සේගේ මරණය සෑමදිනම අපි දරාගෙන සිටීම. அது என்ன இயேசுவின் மரணம்? මොනවාද යේසුස් වහන්සේගේ මරණය? நாம் ஏற்கனவே ஒரு காரியத்தை சொன்னோம். අපි මීට පෙර මේ එක කාරණාවක් කිව්වා. இயேசுனுடைய மகிமை நாம் எப்படி சுதந்திரிப்பது? අපි යේසුස් වහන්සේගේ මහිමය අපි කොහොමද අපි හිමි කරගන්නේ? ஒன்று பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு வேணும். ඔය යේසුස් වහන්සේ සුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය මට ඕනේ. இரண்டாவது දෙවනුව இயேசுனுடைய மரணத்தை என் சரீரத்தில் நான் சுமக்கணும். යේසුස් වහන්සේගේ මරණය මාගේ ශරීරයේ දරා ගන්නට අවශ්‍යයි. ஓகே, ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். මා වචනයක පද කීපයක් මම ඔබට පෙන්වන්නම්. இயேசுவின் மரணம் அப்படின்னா என்ன? යේසුස් වහන්සේගේ මරණය anu කුමක්ද? அருமையானவர்களே, கல்வாரி மரணம் இல்ல, කල්වාරි මරණය නෙමෙයි. இயேசுவின் மரணம். යේසුස් වහන්සේගේ මරණය. ஒரு சில வசனங்களை காண்பிச்சா நீங்க விளங்குவீங்க. ඒක පද කීපයක් ඔබට පෙන්වා දුන්නොත් ඔබට පැහැදිලි වනු ඇත. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். පළවෙනි පේතෘස්ගේ පොතේ දෙවන පරිච්ඡේදය. நாம் நடைமுறையா பிராக்டிகலா ஒரு சில காரியங்களை நாம் பேசுவோம். මම ප්‍රායෝගිකව කාරණා කීපයක් මම ඔබට කියා දෙන්නම්. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். පළවෙනි පේතෘස්ගේ පොතේ දෙවන පරිච්ඡේදය 23 වන පදය. அதுல முதல் பார்ட்டை மட்டும் நான் வாசிக்கலாம். පළවෙනි කොටස පමණක් අපි කියවන්නම්. இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் இந்த நாட்களில் வையப்படும் பொழுது பதில் வையல அப்படின்னு வாசிக்கிறோம். අපි පළමුව කොටස අපි කියවනු ලැබුවා 23. You read it full. பாடுபடும் பொழுது பயமுறுத்தல, நியாயமாய் தீர்ப்பு செய்யறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். උන්වහන්සේ නින්දා කරනු ලැබූ කල නින්දා නොකළසේක, වදවින්ද කල තර්ජනය නොකර ධර්මිෂ්ඨ ලෙස විනිශ්චය කරන තනන් වහන්සේට කාරණය බාර දුන්සේක. அந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கோம். ඒ කොටස පමණක් අපි අරගන්ට යනවා. when he was reviled, அவர் வையப்படும் பொழுது அவர் didn't revile in return. அவர் பதில் பைல. උන්වහන්සේ නින්දාවට නින්දා කරනු ලැබූ කල නින්දා නොකළසේක. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දෙවදරුවනි, இந்த ஹால்ல உள்ளவங்க, මේ ශාලාවේ සිටින අය, நாம் எவ்வளவோ சூழ்நிலைகளில் ஒருவரால் ஒருவர் வையப்படுகிறோம். අපි මොන බොහෝ අවස්ථාවලින් එකිනෙකා අතර නින්දාවට පත් වෙනවා. புருஷன் மனைவியை வையலாம், ස්වාමි පුරුෂයා භාර්යාව නින්දා කරන්න அல்லது පුළුවන්. நம்மளுடைய குடும்பங்களில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் வையலாம். අපි පවුලේ සිටින අය එකිනෙකා අතර නින්දා කරගන්නට පුළුවන්. நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் யாராவது கோபத்தோடு வையலாம். අපි රැකියාව කරන ස්ථානය තුළ නින්දා කරන අය නින්දාවට පත් වෙන්න පුළුවන්. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஸ்கூல்ல கூட என்ன செய்யலாம்? பிள்ளைகள் ஒருவரை ஒரு வையலாம். අපි පාසලේ වුණත් කුඩා දරුවා එකිනෙකා නින්දාව කරගන්නට පුළුවන්. இப்ப நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுடைய மகிமையை காண்பிக்கணும். අපි තුළ වාසය කරන්නවා සුද්ධාත්මයන් වහන්සේ යේසුස් වහන්සේගේ මහිමය අපිට පෙන්වන්නට ඕන. இப்ப நான் ஒரு கற்பனையை நம்ம யோசிப்போம். நான் இப்ப வையப்படுறேன். මම අපි පොඩ්ඩක් අපි හිතලා බලමු මම නින්දාවට පත් වෙනවා. என்னுடைய மாம்சம் என்ன செய்யுதுன்னா வையப்படுதலுக்கு பதில் வையணும் அப்படின்னு சொல்லுது. මාගේ ශරීරය කුමක්ද කියන්නේ? නින්දාවට පත් වෙනකොට නින්දා කළ යුතුයි කියලා, ප්‍රතිචාර දක්විය යුතුයි කියලා හැඟෙනවා. பதிலுக்கு பதில் பேசணும். එක කළ යුතුයි. நீ கோவமா பேசுற, நானும் கோவமா பேசணும். ඔබ කෝපයෙන් කතා කළොත් මමත් කෝපයෙන් කතා කළොත්. நீ சத்தத்தை உயர்த்துற, நானும் சத்தத்தை உயர்த்தணும். ඔබ හඬ ඇසෙව්වොත් මමත් හඬ ඔසවනවා. நீ மரியாதை எல்லாம் பேசுற, நானும் மரியாதை எல்லாம் பேசணும். ඔබ අගෞරවණීය ලෙස කතා කළොත් මමත් අගෞරවණීය ලෙස කතා කරනවා. வையப்படும் பொழுது பதில் வைக்கிறது. නින්දා කරන කල ප්‍රතිනින්දා කිරීම. இப்ப ஆவியானவர் இயேசுனுடைய மகிமையை பாரு. ආත්මයන් වහන්සේ කියනවා යේසුස් වහන්සේගේ මහිමේ දෙස බලපන්. அவர் வையப்படும் பொழுது பதில் வையல. උන්වහන්සේ නින්දාවට පත් වෙන කල නින්දා නොකළසේක. பதில் வையாத. නින්දා නොකරන්.
அப்ப பதில் வையும்படிக்கு என்னுடைய மாம்சத்துல நான் சோதிக்கப்படுறேனே. මම නින්දා කරන ලෙස මාගේ මාන්සයෙන් මම පරීක්ෂාවට ලක් වෙනවා. அந்த மாம்சத்தை இப்ப நான் என்ன செய்யணும்னா ஒரு மரணத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கணும். ඒ මාන්සය මම කුමක් කළ යුතුද කිව්වොත් මරණයක් තුළට මම බාර කළ යුතුයි. அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய பெலன். ඒකට මට කුමක්ද අවශ්‍ය? ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය. அப்ப டையிங் ஆஃப் ஜீசஸ் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அப்பதான் ரெண்டு ஒண்ணு போகும். ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණය ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය එකිනෙක සම්බන්ධ විය යුතුයි. ஹோலி ஸ்பிரிட் என்ன சொல்லுவார் அப்படின்னா ශුද්ධාත්මයන් වහන්සේ කුමක්ද அவருடைய කියන්නේ? விஸ்பரிங் என்ன கேட்கலாம் அப்படின்னா උන්වහන්සේගේ හඬ කොහොමද අපිට ඇසෙන්නේ? பதில் பேசிடாதே, නින්දා නොකරපන්, வாயை புத்திக்க, කට වහගනින්, வாயை திறக்காதே. කට අරින්න එපා. உள்ளார ஒண்ணு வருது, ஒரு பாயிலிங், ஒரு இன்னர் பாயிலிங் ஒண்ணு வருது. ඇතුලාන්තය ආවේගශීලී වෙනවා. குரூசிஃபைட், இது சிலுவையில் அரைஞ்சிடுது. මේ කුරුසපත් කරන්න. இந்த மாம்சத்தை நீ ஆக்கினைக்குள்ள தீத்துருது. මේ මාංශය නුඹ මරණයට පත් කරන්න. ஆண்டவரே எனக்கு பெலன் வேணுமே. සුද්ධාත්ම දෙවියන් වහන්සේ මට බලය අවශ්‍යයි. எஸ், அங்கதான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா பெலன் தேவைப்படுது. එහි තමයි අපිට අවශ්‍ය වන්නේ කුමක්ද? බලය අවශ්‍ය වන්නේ. அதுதான் சமயத்துக்கு ஏற்ற சகாயம் செய்யும் கிருபை, அந்த இடம் தான் நமக்கு தேவைப்படுது. ඒක තමයි සුදුසු වෙලාවට අපිට ලැබෙන්නා වූ කරුණාව එම ස්ථානයෙන් අපිට ලැබෙනවා. ஆக்கினைக்குள்ள தீர்த்துறோம். අපි ඒක මරණයට පත් කළ යුතුයි. ஓகே, வாய் திறக்கல. අදන් අපි කට වහගත්තා. அவருடைய மகிமையில நாம் பங்கடைகிறோம். අපි උන්වහන්සේගේ මහිමේ කොටස් කරුවන් වෙනවා. அவருடைய சாயலுக்கு நாமளும் ஒப்பாகிறோம். උන්වහන්සේගේ ස්වරූපයට අපි සමාන වෙනවා. இன்னொரு வசனம், තවත් වචනයක්. ஏசாயாவின் புத்தகம் ඒසායා දිවසිවරයාගේ පොත 53 அதிகாரம். 53 වන පරිච්ඡේදය. ஏசாயாவின் புத்தகம் 53 அதிகாரம். ඒසායා දිවසිවරයාගේ පොතේ 53 වන පරිච්ඡේදය 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். 7 වන පදය තුල අපි කියවනු ලබනවා. ஏசாயா 53:7. ඒසායා 53 වන පරිච්ඡේදයේ 7 වන පදය. அவர் நெருக்கப்பட்டிருந்தார், ஒடுக்கப்பட்டிருந்தார், ஆனாலும் උන්වහන්සේ යටත් වී තමාගේ මුඛය නෑර සිටිසේක. தம்முடைய வாயை திறக்கவில்லை. තමන්ගේ මුඛය නෑර සිටිසේක. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். මරන්ට ගෙන යන පැටවකු මෙන්ද බැටලු දෙන ලෝම කපන්නන් ඉදිරියේ නිශ්ශබ්දව සිටියාක් මෙන්ද උන්වහන්සේ තමන් මුඛය නෑර සිටිසේක. தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஃபுல் வர்ஸ். මරන්ට ගෙන යන බැටලුවකු පැටවකු මෙන්ද බැටලු දෙනක් ලෝම කපන්නන් ඉදිරියේ නිශ්ශබ්දව සිටින්නාක් මෙන්ද උන්වහන්සේ තමන් මුඛය නෑර සිටිසේක. பாருங்களேன், verse 7ல வாசிக்கிறோம். ඒ 7 වන පදය තුල අපි කියවනු ලබනවා. அந்த வாயை திறக்கல சத்தம் இல்லைங்கிற வசனம் எத்தனை தடவை இருக்கு பாருங்க. ඒ නිශ්ශබ්දව සිටියා, කට හැරියේ නැහැ, කතා කළේ නැහැ කියලා කී වතාවත් ඒ සටහන් වී තිබෙනවා. அவர் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளில் அவர் என்ன செய்யல? வாயை திறக்கல, சத்தமிடல, தம்முடைய வாயை திறக்கல அப்படின்னு 3 டைம்ஸ் சொல்லப்பட்டிருக்காங்க. උන්වහන්සේ පීඩා විඳින ඒ අවස්ථාවේදී උන්වහන්සේ නිශ්ශබ්දව සිටියා, මුඛය නැහැර කියා අවස්ථා තුනක් ඒ සටහන් වී තිබෙනවා. அது என்ன மயிர் கத்தரிக்கிறது? මොනවාද ලෝම කපන? வாட்ஸ் இட் மீன்? மயிர் கத்தரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? මොනවාද මේ ලෝම කපනවා කියන්නේ? இயேசு கிறிஸ்துனுடைய நேம், ஃபேம், டிக்னிட்டி இதெல்லாம் மயிர் கத்தரிச்சாங்க. යේසුස් වහන්සේගේ ගෞරවය, යේසුස් වහන්සේගේ මහිමය, යේසුස් වහන්සේගේ ගෞරවාන්විත භාවය මේ සියල්ල ඔවුන් කපනු ලැබුවා. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர் எப்படி புகழ்வார்கள் என்றால் யோசேப்பின் குமாரன், சன் ஆஃப் ஜோசப் அப்படிம்பாங்க. යේසුස් වහන්සේගේ යහපත උන් ලබා ගත්තා නම් උන්වහන්සේව ඔවුන් ගෞරව කරන්නේ කොහොමද කියලා කිව්වොත් யோசப்ගේ පුත්‍රයා කියලා ඔහුට උන්වහන්සේට ගෞරව කරනු ලබනවා. இயேசு கிறிஸ்துவை குறித்து இடரல் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா යේසුස් වහන්සේ ගැන ඔවුන් පැකිලීමකට පත් වුණොත් மரியாளின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. මරියාගේ පුතා කියලා ආමන්ත්‍රණය කරනු ලබනවා. அது என்ன மரியாளின் மகன்? මොනවාද මේ මරියාගේ? சோன்சோ மேரி. මේ மரியா திருமணத்துக்கு முன்னதாகவே யாரிடத்துல இந்த பையனை பெற்றாலோ, විවාහ බස් වීමට ප්‍රථමයෙන්ම කවුරු කරනකොටගෙන මේ දරුවව අය ජනිත කළාද? அவருடைய எப்படி பிறப்பைய குறித்தே
என்ன செய்யறதுன்னா மயிர் கத்தரிக்கிறது. උන්වහන්සේගේ ඉපදීමම ලොම් කැපීමක්. இன்னொரு இடத்துல பரிசேயர்கள் சொல்லுவாங்க, තවත් ස්ථානයක පරිශූරු කියනවා. எங்களுக்கெல்லாம் ஒரு பிதா உண்டு. අපට එක පියාණන් වහන්සේ සිටින්නේ. எப்படி? we have one father. අපිට ඉන්නේ එකම පියාණෝ. எங்களுக்கு அப்ரஹாம் பிதா. අපිට ආබ්‍රහම් පියාණෝ. what about you man? ඔබට කොහොමද? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ඒ කියන්නේ කොහොමද? இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய ஃபேமிலி பர்த் குறித்து என்ன செய்யறதுன்னா குத்துறது. යේසුස් වහන්සේගේ ඒ උපත ගැන ඔවුන් ඇනලා පෙන්නනවා. சன் ஆஃப் மேரி அப்படின்னு சொல்றது. மரியாගේ පුත්‍රයා කියා ආමන්ත්‍රණය කිරීම. ஒரு ஈனத்தனமாய் பிறந்துட்டு எங்களுக்கு வந்து நீ புத்தி சொல்றியா, எங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்றியா, சன் ஆஃப் மேரி அப்படின்னு சொல்றது. මරියාගේ පුත්‍රයා කියලා එයින් අදහස් කරනු ලබන්නේ නුඹ ඉතාමත් ලැජ්ජා සහගතව ඉපදිලා අපට ඇවිත් උපදෙස් ලබා දෙනවද, අපිට උගන්වන්න නුඹ එනවද කියන එකයි එහින අදහස වන්නේ. அப்ப ஜீசஸ் என்ன செஞ்சார்? යේසුස් වහන්සේ කුමක්ද කිව්වේ? வாயை திறக்கவே இல்லை. කට හැරීම නැහැ. அவர் மயிர் கத்தரிக்கும் பொழுது, ලොම් කපන කල அருமையானவர்களே, ප්‍රේමණීය දේවදරුවනි, அநேக சூழ்நிலைகளில் බෝ අවස්ථාවන් වීදී நம்மை குறித்து அல்லது நம்மளுடைய மனைவியை குறித்து நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து ஏதாவது பேசும் பொழுது நாம் என்ன செஞ்சோம்? வாயை திறக்கிறோம். අපි ගැන, අපේ භාර්යාව ගැන, අපේ දරුවන් ගැන කවුරු හරි මොනවා හරි කතා කරනකොට අපි මොනවාද ප්‍රතිචාර දක්වන්නේ? අපි කට හරිනු ලබනවා. டியர் சிஸ்டர்ஸ், සහෝදරියනි, சில சமயங்களில் සමහර අවස්ථාවන් වලදී அநேக மனைவிமார்கள் இப்படி சொல்லுவாங்க, බොහෝ භාර්යාවන් මෙලෙස පවසන. தன்னுடைய ஹஸ்பண்ட்ஸ் இப்படி சொல்லுவாங்க, තමාගේ ස්වාමි පුරුෂයා ළඟ මේ ආකාරයෙන් කියනවා. என்னை பத்தி வேணா ஏதாவது சொல்லுங்க, මා ගැන කුමක් වුණත් කියන්න, என் ஃபேமிலியை பத்தி பேசாதீங்க, මාගේ පවුල ගැන කතා කරන්න, என்னுடைய பேரண்ட்ஸ் குறித்து பேசாதீங்க, මාගේ මව්පියන් ගැන කතා කරන්න, என்னுடைய சிப்லிங்ஸ் குறித்து பேசாதீங்க. මාගේ පරම්පරාව ගැන කතා කරන්න එපා. அப்ப அதான் வையப்படுற நேரம், ඒක තමයි ලොම් නින්දාවට පත්වෙන අවස්ථාව, நெருக்கப்படுற நேரம், පීඩාවට පත්වෙන අවස්ථාව. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சோம்னா வாயை திறந்துடுறோம். අපි එම ස්ථානයේ මොනවාද අපිට සිදු වෙන්නේ? අපි කට හරිනවා. இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை என்ன அப்படின்னா வாயை திறக்கல. යේසුස් වහන්සේගේ මහිමය කියන්නේ මොනවද? උන්වහන්සේ කට ඇරියේ නැහැ. எஸ், நம்மை போல் எல்லா வகையிலும் அவர் சோதிக்கப்பட்டார். උන්වහන්සේ අපි වගේම සියලු ආකාරයෙන් පරීක්ෂාවට ලක් ஆனால் பாவம் செய்யல. උන්වහන්සේ පව් කළේ නැහැ. ஃபார் எக்ஸாம்பிள், උදාහරණයක් වශයෙන් ரெவலேஷன் சாப்டர் 13 13ஆம் அதிகாரம், එළිදරව් පොතේ 13 වන පරිච්ඡේදය. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். එළිදරව් පොතේ 13 වන පරිච්ඡේදය අපි කියවනු ලබනවා. 11வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 11 වන පදයේ තුල මෙලෙස අපි කියවනු ලබනවා. அங்க ஒரு பீஸ்ட், ஒரு மிருகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். එහි මුර්ගයෙක් ගැන අපි කියවනු ලබනවා. வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் அப்படிங்கிற. තවත් මුර්ගයෙක් පොළවෙන් නැගිටිනවා දුටිමි කියලා කියවනු ලබනවා. அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. එය බැටළු පෙටවෙකු මෙන් අං දෙකක් ඌට තිබුණේය. ஆனால் என்ன இல்ல அப்படின்னா அது ஆட்டுக்குட்டி கிடையாது. නමුත් ඒක බැටළු පැටවෙක් නොවේ. ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்பு இருந்தது. ඒ බැටළු පෙටවෙකු මෙන් අං දෙකක් තිබුණා. அது எதை போல பேசினது என்றால் வலு சர்ப்பத்தை போல பேசினது. ඌ කවුරු වගේ කතා කළාද? සර්පයෙකු මෙන් කතා කළා. எஸ், நம்ம அநேக சூழ்நிலையில் இல்ல. අපි බොහෝ අවස්ථාවන් වලදී எஸ், ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு வரோம். අපේ ඉරිදින දේවස්ථානයට එනවා. நம்ம எல்லாரும் எப்படி காணப்படுவார்கள் அப்படின்னா எல்லாருமே ஆட்டுக்குட்டி போல இருக்கும். எல்லாரும் සියලු දෙනාම බැටළු පැටවන් මෙන් ඉන්නවා. சண்டேஸ் சர்ச்சுக்கு வரும்போது எல்லாம் ஆட்டுக்குட்டி தான். எல்லாம் ඉරිද දේවස්ථානයට එනකොට සියලු දෙනාම බැටළු පැටවන්. ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு எல்லாம். සියලු දෙනා බැටළු පැටවන් මෙන් සිටිනවා. 2 கொம்பு கூட இருக்கு. අං දෙකක් තිබෙනවා. ஆனா ஆட்டுக்குட்டியா அல்லது மிருகமாங்கிறது எப்படி தெரியும்? නමුත් බැටළු පැටවද නැත්තම් මුර්ගයෙක්ද කියා කොහොමද දන්නේ? இதுல தான் தெரியும். මේ කටෙන් තමයි දන්නේ. இது வாயை திறந்து பேசினதான் தெரியும். මේ කට ඇරලා කතා කරොත් තමයි දන්නේ. இன்னைக்கு நிறைய சண்டே கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஒன் டே சண்டே கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. අද එක්දින ඉරිදා කිතුරුවන් බොහෝ අය සිටිනවා. வீக்லி டேஸ் தங்களுடைய வேலை வீட்டிலையா இருந்தாலும் சரி, பிள்ளைகள்கிட்டயா இருக்கட்டும், மனைவிட்டியா இருக்கட்டும், வேலை ஸ்தலத்தில் உள்ள இருக்கட்டும், பேச்செல்லாம் பார்த்தா பீஸ்ட் போல பேசுறது. සතිය පුරාම රැකියා කරන ස්ථානයේ ගෙදර දරුවන් ස්වාමි පුරුෂයා කවුරු කොහේ වුණත් කතා කරන්නේ කොහොමද? මුර්ගයන් මෙන් කතා කරනවා. வாயை திறந்து வாயில வர்ற வார்த்தையெல்லாம் வயது பேசுறது. මුකෙන් පිටත් වෙන වචනේ නින්දාව, පහස. அறிவு இருக்கான்னு கேக்குறது. அறிவு இருக்கா? නුඹ මෝඩයි කියලා කියනවා. ஃபுல் அப்படின்னு சொல்றது. මෝඩයෙක් කියලා කියනවා. பிள்ளைகளை திட்டுறது.
දරුවන්ට තරවට කරනවා. மனைவிட்ட சத்தம் போடுறது. භාර්යාව සමඟ රණ්ඩු වෙනවා. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை பார்ப்போம். ප්‍රේමණීය දෙවදරුණු යේසුස් වහන්සේගේ මහිමය දෙස බලමු. பீஸ்டா அல்லது லேம்பா? මුර්ගයාද බැටළුවාද? ஆட்டுக்குட்டியா அல்லது சர்ப்பமாங்கிறது எப்படி தெரியும்? බැටළු පැටවාද නැතව සර්පයාද කියා කොහොමද දන්නේ? நம்மளுடைய பேச்சில தான் இருக்கு. අපේ කතාවේ තිබෙන්නේ. ஹோலி ஸ்பிரிட் அதுக்கு தான் வரணும். ශුද්ධාත්මයන් වහන්සේ උදෙසා තමයි අපිට අවශ්‍ය பரிசுத்த වන්නේ. ஆவியானவர் நம்முடைய டங்க கண்ட்ரோல் பண்ணணும். ශුද්ධාත්මයන් වහන්සේ අපේ දිව පාලනය කළ යුතුයි. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை கண்ட்ரோல் பண்ணணும். අපේ ශුද්ධාත්මයන් වහන්සේ අපේ ගැස් පාලනය කළ යුතුයි. நான் நினைக்கிறதெல்லாம் பேசிட கூடாது. මම සිතන දේ කතා කරන්න හොඳ නැහැ. இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை பாருங்க. යේසුස් වහන්සේගේ මහිමය දෙස බලන්න. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். මතේතුමාගේ සුභාරංචි පොතේ 12 වන පරිච්ඡේදය. மத்தேயு 12ஆம் அதிகாரம் මතේයු 12 වන පරිච්ඡේදය 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். 18 වන පදය තුල අපි කියනවා. மத்தேயு 12:18. 12:18 நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவன் வீதிகளை கேட்பதில்லை. බලව මා විසින් තෝරාගත්තු මාගේ මෙහෙකරුවෝ මාගේ ආත්මයට ප්‍රසන්න වූ මාගේ ප්‍රේමවන්තයා මේ මාගේ ආත්මය ඔහු කෙරෙහි තබන්නෙමි. ඔහු අන්‍ය ජාතීන්ට විනිශ්චය ප්‍රකාශ කරන්නේය. 19 வாக்குவாதம் செய்ய மாட்டார், ඔහු දබර කරන්නේවත් அவர் கூக்குரலிடவும் மாட்டார், මොරගසන්නේවත් නැත. அவருடைய சத்தத்தை ஒருவன் வீதிகள் கேட்பதும் இல்லை. ඔහුගේ අඬද වීදිවල කිසිවකට නොඇසෙන්නේය. அருமையானவர்களே, ප්‍රේමණීයද? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். මම ඔබගෙන් ප්‍රශ්නයක් අසන්නම්. யாரும் நீங்க நீ நாட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ඔබගේ අත ඔසවන්නට එපා. யார் கையை உயர்த்த வேண்டாம். කවුරුත් ඔබගේ අත ඔසවා පෙන්වන්න එපා. உங்களே நீங்க நியாயந்தித்து பாருங்க. ඔබම විමසා බලන්න. கடைசியாய் உங்க ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில வாக்குவாதம் நடந்தது எப்ப? ඔබගේ ස්වාමි පුරුෂයා භාර්යාව අතරේ කවදද අවසාන වශයෙන් දබරකම ඇති වුණේ? கடைசியா வாக்குவாதம் நடந்தது எப்ப? අවසාන වශයෙන් දබරකම ඇති වුණේ. கூக்குரலிட்டது எப்ப? කවදද මොරගැසුවේ? சத்தத்தை உயர்த்தினது எப்ப? හඬ එසෙව්වේ කවදද? நம்மளுடைய டெஸ்டிமனி எப்படி இருக்கணும் அப்படின்னா, අපේ සාක්ෂිය කොහොමද තිබෙන්න ඕනේ? பிரதர், நீண்ட வருஷங்கள் ஆயிடுச்சு. සහෝදරයනි, බොහෝ කාලයක් වුණා. நான் சத்தத்தை உயர்த்தியோ வாக்குவாதம் பண்ணியோ நாங்கள் சண்டை போட்டுங்கிறது எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. අපි දබර කරලා හෝ අඬ ඔසෝලා හෝ අපි රණ්ඩු කරලා බොහෝ කාලයක් වුණා. நல்ல டெஸ்டிமனி. හොඳ සාක්ෂිය. அதற்கு மாறாக ඊට වෙනස්ව இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. මේ ආකාරයෙන් තමයි හැමදාම. நேத்து கூட வாக்குவாதம் இருந்துச்சு. ඊයත් අපිට තිබුණා දබර කිරීම. ஒரு வாரத்துக்கு முன்னால வாக்குவாதம் நடந்தது. සතියකට ඉස්සෙල්ලා දබර කිරීම ඇති වුණා. காலையில வாக்குவாதம் நடந்தது. උදෑසනත් ඒ ආකාරය. அருமையானவர்களே, that's not a Christian home. ඒ ක්‍රිස්තුස් වහන්සේගේ පව தேவன் மகிமைப்பட மாட்டார். தேவன் மகிமைப்பட மாட்டார். දෙවියන් වහන්සේ ගෞරවය ලබන්නේ නැහැ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுனுடைய மரணத்தை இன்னும் நாம் சுமக்கலன்னு அர்த்தம். එහි අර්ථය කුමක්ද? යේසුස් වහන්සේගේ මරණය අපි දරාගෙන නැහැ. நம் அதாவது சத்தத்தை உயர்த்துறதுக்கும் கூக்குரல் போடுறதுக்கும் வாக்குவாதம் பண்றதுக்கும் பதில் பேசுறதுக்கும் நம்முடைய மாம்சம் அவ்வளவா என்ன செய்யுதுன்னா எழும்புது. දබර කරන්ටත් අපි තර්ක විතර්ක කරන්ටත් අපි මොරග අඬනගන්ටත් අපේ අඬ ඔසවන්ටත් අපේ මාංශය මේ ආකාරයෙන් අපිට ප්‍රතිචාර දක්වනු ලබනවා. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை இப்படி இருக்கு. නමුත් යේසුස් වහන්සේගේ මහිමය මෙහෙම තිබෙනවා. இப்ப அந்த மகிமையை நாம் சுதந்திரிக்கணும். අපි ඒ මහිමය අපි භුක්ති විඳින්න ඕනේ. அப்ப என்ன ஒன்னு, பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேணும். පළමු අපිට සුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය අවශ්‍යයි. நம்முடைய மாம்சத்தை நாம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். අපේ මාංශය අපේ මරණයට බාර දිය යුතුයි. எஸ், இதுதான் டையிங் ஆஃப் ஜீசஸ். මෙයා තමයි ක්‍රිස්තුස් වහන්සේගේ තුල මරණය. இதே மாதிரி 100 ஏரியாவில் எவ்வளோ பகுதிகளில் அந்த இயேசுவின் மரணத்துக்கு நம்ம உள்ளார போய்கிட்டே இருக்கணும். நம்ம අපේ සියලු ආකාරය කාරණාවන් තුලදීම යේසුස් වහන්සේගේ මරණයට ඇතුල් වීගෙනම අපි සිටින්න ඕනේ. நாம் தொடர்ந்து இதே ஆவியிலே நாம் தியானிப்போம். අපි මේ ආත්මයෙන්ම අපි තවත් මෙනෙහි කරන්නට යනවා. இப்பொழுது நாம் கண்களை மூட ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். අපි එක විනාඩියක් අපගේ ඇස් වසා ගන්නට යනවා. பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ස්වර්ගීය පියාණෙනි, අපි ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த திவ்ய சுவாபத்தை, அவருடைய சாயலை,
அவருடைய மகிமை அடையும் பொருட்டாக எங்களை நீ அழைத்திருக்கிறீர். ස්වාමිනී යේසුස් වහන්සේගේ මහිමේ උන්වහන්සේගේ තේජස ලබා ගන්නා පිණිස ඔබ වහන්සේ පව කැඳවා තිබෙනවා. இயேசுவே நீர் வையப்படும் பொழுது பதில் வையவில்லை. ස්වාමිනී ඔබ වහන්සේ නින්දාවට පත්වෙන කල ඔබ වහන්සේ නින්දා නොකළසේක. உம்முடைய சத்தத்தை வீதியில் ஒருவனும் கேட்டதில்லை. වීදිවල ඔබ වහන්සේගේ හඬ කවුරුත් ඇසුවේ නැහැ. எங்களைப் போல எல்லா வகையிலும் நீ நெருக்கப்பட்டீர். ස්වාමිනී අපි වගේම සියලු ආකාරයෙන්ම තෙරපීමට ලක් වුණා. உம்முடைய பெயர் பிரஸ்தாபம் உம்முடைய காரியங்கள் எல்லாம் மயிர்கத்தரிக்கப்பட்டது ஆண்டவரே. ස්වාමිනී ඔබගේ නාමය ඔබගේ ගෞරවය ඔබගේ ස්වාමින් වහන්සේ උත්කෘෂ්ඨභාවය සියල්ලන්ම කපනු ලැබුවා. அவமானப்படுத்தப்பட்டீர். ඔබ වහන්සේ නින්දාවට පත් වුණා. நிந்தைக்குள்ளானீர். ඔබ වහන්සේ අපහාසයට පත් වුණා. சிறுமைப்படுத்தப்பட்டீர். ඔබ වහන්සේ යටත් වුණා. යටත් කරනු ලැබුවා. பதிலுக்கு பதில் பேசவில்லை. ඔබ වහන්සේ නිශ්ශබ්දව සිටියා. வாயை திறக்கல. ඔබ වහන්සේ කට ඇරියේ නැහැ. இயேசுவே உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். යේසුනේ ඔබගේ මහිමය උදෙසා ස්තුති. அதே மகிமை நாங்கள் சுதந்திரிக்க ඒ මහිමය අපි අත්විඳින්න. நீர் உம்முடைய நாட்களில் பூமியில் இந்த நாட்களில் ஒரு மரணத்தை நீ சுமந்தது போல நாங்களும் அந்த மரணத்தை சுமக்கட்டும். ස්වාමිනී ඔබ වහන්සේ පොළොවේ ජීවත් වෙන කල ඔබ වහන්සේගේ මරණය ඔබ වහන්සේ සුළු ප්‍රකාර අපිත් ඒ මරණය උසුලන්ට උපකාර பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும். ශුද්ධාත්මයන් වහන්සේ අපට උපකාර කරනසේක. தொடர்ந்து எங்களோடு கூட நீ திருவுளம் பெற்றுவீராக. ස්වාමිනී අප සමග කතා කළම. உம்முடைய மகிமை இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கட்டும். ඔබගේ මහිමය අපි දකින්න උපකාර இயேசுவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென். ආමේන්.